ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி செவ்வாய் 6ல் இருக்கும்போது வேலை இல்லாதவருக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயந்தான். சுப நிகழ்ச்சிகளுக்கான முயற்சிகள் இப்போ எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஏன்னா வந்து அது ரொம்ப அற்புதமான விஷயம். அதுக்கப்புறம் 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் போகலாங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். குலதெய்வ வழிபாடு சம்மந்தமான விஷயங்களை யோசிப்பீங்க போகலாமான்றது. ஸோ அதெல்லாமே அற்புதமான விஷயங்கள் தான். குழந்தைகள் மேற்படிப்புக்கு போக நிறைய எஃபோர்ட் எடுத்து பெரிய வெற்றியாக அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அது நல்ல சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அது வெளிநாடு வெளி மாநிலங்கள் அமைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுடைய 3 மற்றும் 4ஆம் அதிபதியான சனி 5ல் இருக்கும்போது பிரயாணங்கள். ஸோ பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரும். கொஞ்சம் வந்து புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது இந்த 8ல் இருக்குது. ஸோ 8லேருந்து 9க்கு போயிட்டார். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழந்தைகள் வந்து நிறைய பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வெளி மாநிலங்கள் வெளி நாடு இந்த மாதிரி விஷயங்களில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்கள் குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை இந்த டைமில் கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுதான் விஷயம், வேற ஒன்றும் அதுதான் ரொம்ப மெயினாக இருக்கும். பணம் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதி. ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து 8ன்னும் போது அதுவும் குருடைய சார்ந்த பெரும் பணம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்கள் வியாபார ரீதியான விஷயங்கள் நிறையா வந்து சுற்றுறது இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். ஸோ அதனால் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் பரிகாரங்கள் சம்மந்தமான விஷயங்கள் கோயில்களுக்கு போகிற மாதிரி விஷயங்களுமே அற்புதமாக இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு 9ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூரியன் 10ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 8ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து ஏதாச்சும் பெரிய ரிஸ்க் எடுத்து மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா வந்து அது ஒரு எமோஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 11ஆம் அதிபதியான புதன் 8ல் இருக்கும்போது நண்பர்கள் மூத்த சகோதர சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராச்சும் பார்ட்டி கீட்டி கூப்பிட்றாங்கன்னா இப்போல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.